பிரம்ம ரிஷி பிதாமகர் பத்ரிஜி மற்றும் சொர்ணமாலா பத்ரி அவர்களுக்கு ஆத்மபூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பிரமிட் தியானம், பிரமிட் ஆற்றல் மற்றும் பிரமிடினுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல பிரமிட் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு கூம்பக வடிவத்தில் கொண்ட ஒரு கட்டிட அமைப்பு தான் பிரமிட். பிரமிட் என்ற வார்த்தை ஒரு கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. எகிப்திய நாட்டில் இருக்கின்ற ஈசா பிரமிடுகள் மிகவும் புகழ் வாய்ந்தவை. பிரமிட் என்றாலே பல கோண வடிவ அடித்தளத்தையும் முக்கோண பக்கங்களை கொண்ட உச்சத்தில் ஒன்றினையும் ஒரு முப்பரிமாண வடிவமாகும். முப்பரிமாணம் என்றால் என்ன? முப்பரிமாணம் என்பது நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகிய 3 பக்கங்களை, பரிமாணங்களை கொண்டது. பிரமிடுகள் அதனுடைய அடித்தளம் முக்கோணமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம் அல்லது பல வடிவங்களில் இருக்கலாம். பெரும்பாலும் பிரமிடுகள் சதுர வடிவத்தில், அதனுடைய அடித்தளம் சதுர வடிவத்திலும் அதனுடைய 4 பக்கங்கள், 4 முகங்கள், முக்கோண முகங்களுடன் உச்ச எனப்படும் ஒரு மைய புள்ளியில் இணைகிறது. இதைத்தான் நாம் பிரமிட் என்கிறோம். பிரமிட் ஒரு அற்புதமான சக்தி கஷேத்திரமாக விளங்குது. ஒரு ஆற்றல் தலமாக கருதப்படுகிறது. இதனுடைய அற்புதமான ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அதிக ஆற்றலை, பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படியாக ஈர்க்கும் பண்பு கொண்டது. பிரமிடினுடைய அந்த கோல்டன் ஆங்கிள் என்று பார்த்தோமேயானால் 51 டிகிரி 52 மினிட்ஸ். இந்த ஆங்கிள் சரியான பிரமிடினுடைய வடிவ அமைப்பாகும். இந்த பிரமிடுகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஏன் உருவானது? இது நேற்றோ இன்றோ வந்தது கிடையாது. இது ஒரு புதுசு கிடையாது. பல்லாண்டு காலங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. பல ஞானியர்கள் இதனுடைய ஆற்றல் திறனை உணர்ந்திருக்கின்றார்கள். பிரமிடினுடைய அந்த வடிவம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அளப்பரிய அந்த காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படியாக ஈர்க்கும் தன்மை கொண்டு எப்பொழுதுமே பிரமிடுக்குள் ஒரு ஆற்றல் ஓட்டம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் பிரமிட் இருக்கின்றதோ அந்த பிரமிடை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அந்த நேர்மறை ஆற்றல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். பிரமிட் சாதாரணமாக
நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பௌதீக முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுகிறது. பத்ரிஜி அவர்கள் ஒரு புத்தகம் வாயிலாக பிரமிடினுடைய ஆற்றல் வல்லமையை படித்து அதனை எக்ஸ்பிரிமெண்ட் செய்தார். பல ஆய்வுகளை பிரமிடின் மீது வைத்து அதனுடைய ஆற்றல் உண்மையை தன்மையை கண்டறிந்து அந்த ஆற்றல் திறனை வெளியே கொண்டு வந்தார். முதலில் சிறிய சிறிய பிரமிடுகளை உருவாக்கி அந்த பிரமிடுக்குள் ஒரு சிறிய பிரமிடுக்குள் ஒரு ஆப்பிளை வைத்து பிரமிடுக்கு வெளியே ஒரு ஆப்பிளை வைத்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்தார். முதலில் பிரமிடுக்குள் இருக்கும் அந்த ஆப்பிள் மாத கணக்கில் அப்படியே இருந்ததாம். வெளியில் இருந்த ஆப்பிள் மட்டும் வாடி வதங்கி அழுகி போனது ஒரு வாரத்திற்குள்ளாக. பிறகு காய்களை வைத்தும் கீரைகளை வைத்தும் இப்படி படிப்படியாக உணவுப் பொருட்களை எல்லாவற்றையும் வைத்து அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டார். பிறகு பிரமிடின் கீழ் அமர்ந்து தியானித்தார். பல காலங்களாக அமர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து தியானம் செய்து வரும் பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் பிரமிடுக்குள் குறைந்த நாட்களிலேயே மிக உன்னதமான ஆன்மீக அனுபவங்களை அவர் பெற்றார். மிக உன்னதமான ஆன்மீக அனுபவங்கள் ஆன சக்கரங்கள் விழிப்படைதல், மூன்றாம் கண் திறத்தல், சூட்சும பயணங்கள், இப்படியாக பல அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றார். யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்கெல்லாம் மெடிடேஷன் சென்டர் இருக்கின்றதோ அங்கு பிரமிடுகளை கொண்டு வந்தார். பிரமிட் பூமிக்கு ஒரு சக்தி கஷேத்திரமாக சக்தியை கொடுக்கும் ஒரு நிலையமாக அமைகிறது. பூமியினுடைய ஆற்றல் தன்மையை உயர்த்துகிறது. பத்ரிஜி அவர்கள் தன்னுடைய இயக்கத்திற்கு பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி ஆஃப் மூவ்மெண்ட் என்ற பெயரை வைத்தார். அதற்கு காரணம் பிரமிடினுடைய அளப்பரிய ஆற்றல் மற்றும் அதனுடைய பயன்கள் கருத்தில் கொண்டு தன்னுடைய இயக்கத்திற்கு அப்பெயரை சூட்டினார். இந்த பிரமிட் உலகம் முழுவதும்
அவர் ஸ்தாபிச்சார். பல லட்சக்கணக்கான பிரமிடுகள் இந்த பூமியில் உருவாக வேண்டும் என்பதே அவருடைய மேலான எண்ணமாக இருந்தது. பூமியில பல லட்சக்கணக்கான பிரமிடுகள் வர வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கானோருக்கு இந்த ஞானம் கொண்டு செல்ல வேண்டும். பல்லாயிரக்கணக்கானோருக்கு இந்த ஞானம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்றெண்ணி பிரமிட் ஆற்றல் பற்றியும் தியானத்தின் சக்தியை பற்றியும் அவர் பிரச்சாரம் செய்தார். இரவு பகல் என்று பாராமல் இடைவிடாமல் தொடர்ந்து அவர் பிரச்சாரம் செய்தார். சரி, பிரமிடுக்கும் தியானத்திற்கும் என்ன லிங்க் இருக்கு? பிரமிட் என்றாலே ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ், ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ் ஆக விளங்குகிறது. அதில் எப்பொழுதுமே ஆற்றல் ஓட்டம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். நேர்மறை ஆற்றல்கள், நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்தை நாம் என்ன சொல்வோம்? புனித தலம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரியான இடங்கள் எங்கே இருக்கும்? மகத்தான கோவில்களிலும் மகத்தான தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் புனித கஷேத்திரங்களிலும் இருப்பதை நாம் உணர முடியும். பிரமிடுகள் பிரமிடில் நாம் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது தியானத்தின் விளைவு இரட்டிப்பாகிறது. வெளியிலிருந்து தியானம் 3 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்யும் போது கிடைக்கும் ஆற்றலை விட 1 மணி நேரம் பிரமிடில் அமர்ந்து தியானம் செய்தால் போதுமானது. ஆகையால் 3 மடங்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய பிரமிட் மிகவும் உன்னத தலமாக கருதப்படுகிறது. நாம பிரமிட்ல அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்முடைய பிரம்ம எந்திரம் வாயிலாக நம் உடலுக்குள் பரவி நாடி மண்டல சுத்தி அடையும், சித்த விருத்தியும் அடையும், எண்ணங்கள் அற்ற நிலையை அடைகிறது. இதன் காரணமாக சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிறது, 3ஆம் கண் விழிப்படைகிறது, சூட்சும பயணங்கள், இன்ட்யூஷன், இப்படி நாம நம்முடைய ஆன்மாவுக்கு நெருக்கமாகிறோம். நாம் அனைவரும் மனித உடலில் இருக்கும் ஆன்ம ஒளிகள்.
இதை அறிவதற்காகத்தான் நாம் இப்புவியில் பிறந்திருக்கின்றோம். பிரமிடுகள் எப்படி இந்த ஆற்றல் ஓட்டத்தை கொண்டிருக்கின்றது? இது எப்படி சாத்தியமாகும்? எவ்வாறு உணர்வது என்ற கேள்வி கேட்கலாம். உதாரணமாக, எல்லா இடங்களிலும் சூரிய ஒளி நிரம்பி இருக்கின்றது. அந்த சூரிய சக்தியை நம் வெறும் கண்களால் காண இயலாது. அதனுடைய எஃபெக்ட உணர முடியும், கண் கூட பார்க்க முடியும். எப்படின்னா, ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது ஒரு பூத கண்ணாடியை வைத்து சரியாக அந்த சூரிய ஒளி படும்படி நாம வைத்திருந்தால் பூத கண்ணாடியின் கீழே இருக்கும் அந்த காகிதம் உடனே பற்றி எரிந்துவிடும். என்ன காரணம்? பூத கண்ணாடிக்கு சூரியனின் வெப்பத்தை அதிகப்படியாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதிகப்படியாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. சாதாரணமாக நாம் சூரிய ஒளிக்கு முன்பாக காகிதத்தை வைத்தால் அது எரிந்து விடாது. அதை போலத்தான் பிரமிடுகளும் ஒரு பூத கண்ணாடியை போல் இயங்குகின்றது. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த காஸ்மிக் எனர்ஜி, பிராண சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், எந்த பெயர் கொண்டாகவிலும் அழைக்கலாம். அந்த ஆற்றலை அதிகப்படியாக ஈர்க்கும் தன்மை அதற்கு உண்டு. பிரமிட் என்று கேள்விப்பட்டாலே நம் மனதில் உதிப்பது, பிரமிடுகள் இறந்த உடல்களை பதப்படுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்று நம்மில் சந்தேகங்கள் இருக்கும். பத்ரிஜி அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி, இறந்த உடல்கள் ஓரிரு நாட்கள் மட்டுமே வைத்துக்கொள்ள கூட முடியாத அளவிற்கு அழுகி நாற்றம் எடுக்கும். ஆனால் பிரமிடுகளில் இறந்த உடல்கள் பல ஆண்டு காலமாக அப்படியே இன்னும் ஆற்றல் மிக்கதாக இருப்பதை நாம் அனைவரும் மறுக்க முடியாது. ஆகையால் பிரமிடுக்குள் இறந்த உடல்களே அவ்வளவு புத்துயிரோட இருப்பதைக் கண்டு நம்முடைய ஆற்றல் மையங்களை அதை மேம்படுத்தும் என்று எண்ணினார். ஒரு சிறிய பிரமிடை தயாரித்து அதற்குள் ஒரு ஆப்பிளை வைத்தார். பிரமிடுக்கு வெளியே ஒரு ஆப்பிள் வைத்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார். பிரமிடுக்குள் இருக்கின்ற ஆப்பிள்
மாதம் வரை அப்படியே இருந்தது. ஒரு மாத காலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெளியில் வைத்திருந்த ஆப்பிள் வாடி வதங்கி கெட்டுப்போனது ஒரு வாரத்திற்குள். பிறகு காய்களை வைத்தார், கனிகளை வைத்தார், கீரைகளை வைத்தார், நட்ஸ் பருப்பு வகைகளை வைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக பல ஆய்வுகளை மேற்கொண்டார். நாம் அன்றாடம் பருகும் நீரை பிரமிடுக்குள் வைத்து அந்த பிரமிட் அந்த நீரை அருந்தும் பொழுது சாதாரண தண்ணீர் இருக்கும் தன்மையை விட பிரமிடில் இருக்கும் நீரானது மிகுந்த ஆற்றலுடனும் சுவைமிக்கதாக இருப்பதை அவர் உணர்ந்தார். இந்த மாபெரும் மகத்தான ஆற்றல் இவ்வையகம் ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரமிட் தியான இயக்கத்தை அவர் உருவாக்கினார். முதலில் கர்னூலில், ஆந்திராவில் கர்னூலில் முதலில் பிரமிடை உருவாக்கினார். பிறகு பெங்களூர் புத்தா பிரமிடை உருவாக்கினார். கட்தாலில் மகா பிரமிட் என்ற ஒரு பிரமிட் ஆற்றல் மிக்க தலமாகவும் சக்தி கஷேத்திரமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை போலவே தமிழ்நாட்டிலும் வேலூர் வாணியம்பாடியில் இருக்கும் ராமநாயக்கன் பேட்டையில் அகத்தியர் பிரமிட் ஆசிரமம் மிகவும் சக்தி தலமாக கருதப்படுகிறது. இந்த பிரமிட் கஷேத்திரத்திற்குள், பிரமிட் ஆசிரமத்திற்குள் நாம் உள்ளே செல்லும் பொழுதே நமக்கு அந்த ஆற்றல் ஓட்டத்தை நன்கு உணரலாம். சாதாரணமாகவே நம்முடைய இந்த பௌதீக வாழ்க்கையில் மனமானது எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் ஓயாமல் வந்து கொண்டிருப்பது போல மனதில் எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கும். நாம ஒரு மலை உச்சியில் ஒரு கோவில் இது போன்ற தலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த படிகளை ஏறி செல்ல 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 மேலே உயரத்திற்கு போகும் பொழுது மனமானது ஆட்டோமேட்டிக்கா எண்ணமற்ற நிலையை அடையும். இதற்கு காரணம் அந்த பியூர் எனர்ஜி, உயிர் ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி நாம அதிகப்படியா நம்ம உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஆற்றல் கிடைப்பதா. நம்முடைய இல்லற வாழ்வில், பௌதீக வாழ்க்கையில்
எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள், வாழ்க்கையின் ஓட்டம், இவற்றினால் அதிகப்படியான வேலைகள், இவற்றினால் நம்முடைய ஆற்றல் என்பது குறையத் தொடங்கும். நமது ஆற்றல் குறையும் பொழுது உடல் மற்றும் மனதின் மீது அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் வியாதிகள் உண்டாகும். பிரமிடில் அந்த ஆற்றலை நாம் வெகு சீக்கிரத்தில் நம் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஆற்றலை கிடைக்கும் என்பதால் பிரமிடில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் மனம் மேன்மையடைகிறது. தலைவலி முதல் கேன்சர் வரையில் எவ்விதமான எவ்வகையான உடல் உபாதைகள் குணப்படுத்தும். சரியான முறையில் தியானித்து சரியான முறையில் பிரமிட் சக்தியை உபயோகிக்கும் பொழுது மட்டுமே இது சாத்தியம். ஏதோ நான் மணிக்கணக்கில் தியானம் செய்து வருகிறேன், பிரமிடுக்கு சென்று வருகிறேன், அப்படி வெறும் கதைகள் சொன்னால் ஆகாது. சரியாக முறையாக பிரமிட் ஆற்றலையும் தியான சக்தியையும் ஒன்றிணைத்து நம் வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும். பிரமிடில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது, பிரமிடினுடைய ஆற்றலை உள்வாங்கும் பொழுது, அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் நிரம்பி இருக்கும் பொழுது மனம் தெளிவடையும். பதட்டம், கோபம் இவ்வாறான எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் மேல் ஓங்கும். நாள்பட்ட வியாதிகள் குறையும். மனம் வெகு சீக்கிரத்தில் ஒருநிலைப்படும். நல்ல உறக்கம், மன அமைதி கிடைக்கும். நாம் பேசுகின்ற பேச்சில் ஒரு வாக் சக்தி ஏற்படும். நமக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான அந்த தொடர்பு நெருக்கமாகும். பிரமிடுகள் ஆன்மீக உயர்விற்காகவே உருவாக்கப்பட்டவை. நமது கைகளாலேயே பிரமிடுகளை உருவாக்கலாம். ஒரு அட்டையை எடுத்துக்கொண்டு 51 டிகிரி 52 மினிட்ஸ் என்ற ஆங்கிள்ல நாம அதை தயாரிக்கும் பொழுது அந்த வடிவ பிரமிட் ஆகும். அதை வைத்து நாம் தியானிக்கலாம்.
பிரமிட் தியானம் என்பது ஒரு பிரமிட் தொப்பியை அணிந்தோ அல்லது பிரமிடில் அமர்ந்தோ ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்கள் இரண்டையும் மூடி இரு கை விரல்களையும் ஒன்றோடொன்று கோர்த்து நம்முடைய இயல்பான இயற்கையான மென்மையான மூச்சுக்காற்றை கவனித்து வருதல் ஆகும். இப்படி நம்முடைய சுவாசத்தை கவனித்து வரும் பொழுது மனம் வெகு சீக்கிரத்தில் ஒரு நிலைப்படும். மனம் அமைதி அடையும். அவரவர் வயதிற்கு ஏற்ப அத்தனை நிமிடங்கள் தியானம் செய்வது உகந்தது. கல்வி பயிலும் மாணாக்கர்கள் பிரமிட் தொப்பியை அணிந்தோ பிரமிடிலோ அமர்ந்து படிக்கும் பொழுது அவர்கள் வெகு சீக்கிரத்தில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். கவனம் அதிகரிக்கும். ஞாபக சக்தி உயரும். முழு ஈடுபாடோடு மனம் ஒன்றி படிப்பார்கள். விளையாடும் குழந்தைகளுக்கு இந்த பிரமிட் ஆற்றல் மிகவும் சக்தியையும் மன வலிமையும் உடல் ஆரோக்கியத்தையும் செயலை செய்தாலும் ஒரு திறனோடு ஒரு வலிமையோடு செய்வார். ஒவ்வொருவரும் இந்த பிரமிடை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை எமக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நவில்கிறேன்.